சிம்பிளாக ஈஸியாக ஒரு மாதம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1.5 கப் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கணும். ஓமம் இது வந்து 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா நுணுக்கி போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வறுத்த ஜீரகப்பொடி, கசூரி மேத்தி, இதுக்கப்புறமா உப்பு பெருங்காயம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன். அது வந்து மொறுமொறுப்பு தன்மைக்காக. நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறமா இதை எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு திரும்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷேப் பண்ணணும். ஷேப் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சிசர் இது மட்டும் இருந்தால் போதும். இதுலேயே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான இலைகள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு தின்னாகவும் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். ஸோ இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா ஆயிலில் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டால் 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. டீ, காஃபிக்கு, ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும்.